இன்றைக்கி உமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நிறைய பசங்க பொண்ணுங்களுக்கும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் ஒவ்வொரு பசங்க தனியாக விஷ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே உமன்ஸ் டேனா மட்டும் கிராண்டாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க கேர்ள்ஸ்க்காக. ஆனால் மென்ஸ் டேலாம் அவ்வளவா யாருமே பேசுறதில்ல அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லி இல்லை பார்த்து நானே பார்த்துருக்கேன். அது என்னென்னா, ஏன் செலிப்ரேட் பண்ணுறது இல்லைன்ட்டு எனக்கு சரியாக ரீசன் தெரியல. நான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பயுமே மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது. அது நவம்பர் 19th. ஆனால் அதை மட்டும் நிறைய பேர் ஓப்பனாக பேசுறது இல்லை. அவ்வளோவா உமன்ஸ் டே அளவுக்கு அவ்வளோவா பேசுறது இல்லை யாரும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் அப்பப்போ திங்க் பண்ணுவேன், ஏன் இப்போ கேர்ள்ஸு பாய்ஸ் ஈக்குவல் தானே, அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி பேசுறது இல்லை அப்படின்னு நானே திங்க் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, ஏன் ரீசன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் என்ன ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. பொண்ணுங்க அவ்வளோ படித்ததில்லை. எல்லாருமே வீட்லேயே இருப்பாங்க, வெளியே வேலைன்ட்டு அங்கங்கே போக மாட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் எல்லோரும் படிச்சிருக்காங்க. எல்லாருமே அதுக்கு ஈக்குவலாக வேலை அப்படின்ட்டு எல்லாமே போகிறாங்க. ஆனால் பசங்களுக்கு மட்டும் செலிப்ரேட் பண்ணுறது நிறைய பேர் திங்க் பண்ணலாம். மீன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பயுமே பொண்ணாக இருக்கிறது ஈஸி அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, 2 ஜெண்டர்லேயும் கஷ்டம் இருக்குங்க. ஆனால் நார்மலாக நான் பார்த்த வரைக்கும் சொசைட்டி எப்பவுமே ஒரு பொண்ணுங்களை தாங்க ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. பசங்கன்னா அவங்களையும் சொல்கிறாங்க, பட் பொண்ணுங்களவுக்கு சொல்கிறது இல்லைங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, என்ன இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். என்ன இருந்தாலும் எனக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி தான் நான் சொல்லிவிடுவேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருங்க. இது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வீட்டில் ஓப்பனாக சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் கேர்ள்ஸு. அப்புறம் நிறைய பேர் உமன்ஸ் டேக்கு விஷ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும்ங்க. எனக்கு தெரிஞ்சு விஷ் பண்ணுறதெல்லாம் இருந்தால் கூட ஒரு பையன் நார்மலாகவே மீன்ஸ் எங்கள் பாட்டியே சொல்லியிருக்காங்க என்னென்னா, பசங்க ஹெல்த்தி வேலை மனசளவில் பார்த்தேன்னா பசங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்ட்டே சொல்லுவாங்க. நிஜமான கொஞ்சம் ட்ரூத்து தான், நானே பார்த்துருக்கேன். எப்படின்னா, பசங்க தனக்காகன்ட்டு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அப்பப்போ வாங்கிறது அப்படி எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. வாங்கிப்பாங்க, ஷர்ட்டு பேண்ட்டு சூட்டு கோட்டு அதெல்லாம் வாங்கிக்கிறது தான். அதுக்குன்னு அவங்களுக்காக எதுவுமே அவ்வளோவா வாங்கிக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த சரவணா ஸ்டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு ஃப்ளோர் அப்படி தான் இருக்கும், கேர்ள்ஸுக்கு தான் ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கும், சாரி இந்த மாதிரி. அதனால் பசங்க ஆக்சுவலாக இன்னொன்று பசங்க பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனையே வீட்டில் ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் எல்லார் வீட்லேயும் சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு நானே கேட்பேன். ஏன்னா பசங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கூட நான் கொஞ்சம் எப்படின்னா, என்னதான் பசங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னும் பசங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் என்னால் முடிஞ்சது பசங்களுக்கு பசங்க இது பண்ணுறாங்களா, நம்மளே ட்ரை பண்ணி தான் பார்த்துடலாமே என்ன அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அப்படிதாங்க. நான் பசங்க பண்ணுறது நானும் பண்ணணும்னு கொஞ்சம் நினைப்பேன். அதுக்குன்னு பொண்ணுங்க வேலையும் பண்ணுவேன், பசங்க பண்ணுறதும் கொஞ்சம் பண்ணணும்னு நினைப்பேன். நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான். அப்புறம் பசங்க என்ன தான்
ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க மனதளவில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே வீக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து டிப்ரெஷனுக்கு போனாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வெளியே வர மாட்டாங்க. இதனாலேயே எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியுங்க. எனக்கு சைக்காலஜியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமாக மைண்ட் செட்டில் இருப்பாங்க, கேர்ள்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நான் எதுவுமே பெருசாக சொல்ல வரல. இன்னைக்கு கூட ஏத்தர் மீம்ஸை அதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், எர்த் வில் பி ஹாப்பி வென் கேர்ள்ஸ் ஸ்மைல்னு ஏதோ அந்த மாதிரி மீம்ஸ் பார்த்தேன் இன்னைக்கு உமன்ஸ் டேக்கு. அப்போ எனக்கு இது தோணுச்சு, எர்த் வில் பி, பசங்களுக்கு ரிலேட்டடாக நான் சொல்ல வரேங்க. என்னென்னா எர்த் வில் பி ஹாப்பி வென் பாய்ஸ் சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். இதுதாங்க. அதுக்குன்னு பசங்க எதுவுமே சப்போர்ட் பண்ணுறது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணிக்கிறது இல்லை, அப்படி சொல்ல வரல. எல்லா பசங்களும் பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு மாதிரி, ஒரு பசங்க திங்கிங் பண்ணுற மாதிரியே இன்னொரு பசங்களும் திங்க் பண்ணுறது இல்லைங்க. டிஃபர் ஆகுது திங்கிங் ஒரு பையன்லேருந்து இன்னொரு பையனுக்கு. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் அப்படி தான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரின்னு சொல்லிட முடியாது. ஒரு பொண்ணு மாதிரியே, ஒரு பொண்ணு ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, இன்னொரு பொண்ணு இன்னொரு மாதிரி, அப்படி தான். ஸோ அதனால் இப்போ நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது யாரையும் டிஸ்கிரைப் பண்ணலைங்க, நார்மலாக காமனாக பேசுகிறேன், அவ்வளோதாங்க. அதனால பசங்களை தேவையில்லாமல் வீட்டில் எதுவும் சொல்லாமல் இருங்க. ரொம்ப ஓவராக சொல்லாதீங்க ஏதாச்சும். அவங்க டிப்ரெஷனுக்கு போனால் அவ்வளோ ஈஸியாக வெளியே வர மாட்டாங்க, அது ஒன்று. அப்புறம் இப்போது எல்லா பசங்களும் பொண்ணுங்க மேலே ஆசைப்படுறது, அந்தந்த வயசில் லவ் வர்றது, அதெல்லாம் தப்பில்லை. எல்லாருக்கும் இது வர்றது இருக்கிறது தான். ஆனாலும் நான் வந்து எப்பயுமே பசங்க கிட்ட, இப்போ பசங்க நீங்கள் நிறைய உங்கள் ட்ரீம் கேர்ள் அப்படியே வச்சுக்கோங்களேன். நீங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க பொண்ணுங்களுக்கு. சில பசங்க பண்ணுவாங்க, ஒவ்வொரு பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போல்லாம் பொண்ணுங்களும் படிச்சிருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போய் கூட அவங்களுக்கு தேவையானதும் வாங்கிப்பாங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இம்பார்ட்டண்ட்டு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா, பொண்ணுங்களுக்கும் மனசு இருக்குது, பசங்களுக்கும் மனசு இருக்குங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஆனால் மைண்ட் செட் தான் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுங்க, அது ஒன்று. அப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பேஷன், அது உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அதை கேளுங்க. இதுதான் எனக்கு பேஷன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அதில் எதுவும் தப்பு இல்லையே. அதே மாதிரி மறக்காமல் பேலன்ஸ் பண்ணிடுங்க வைஃபையும் மதரையும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும். ஏன் இதை சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் நினைக்க வேணாம். எனக்கு என்னமா தெரியல, இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே எனக்கு ஏன்னு தெரியலங்க, ரீசன்லாம் சொல்ல தெரியாது. ஒரு பொண்ணு எப்பயுமே பசங்களுக்கு மேலேயும் இல்லை, அதே மாதிரி பசங்களும் பொண்ணுங்களுக்கு மேலேயும் இல்லை. ரெண்டு பேர் ஈக்குவலாக பார்க்கணும், நடத்தணும், எல்லாம் பண்ணணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கேர்ள்ஸ் மீன்ஸ் வேற பொண்ணுங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியலனாலும், நான் மெயினாக ஒரு பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு பையன். அப்புறம் கொஞ்சம் பேர் அப்படியே தான் இருப்பாங்க, என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு திங்கிங் ஒவ்வொரு மாதிரி. அப்புறம் பேலன்ஸ் பண்ணணும் அங்கே ஒய்ஃபையும் மதரையும். இது மறக்காமல் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் தான். ஸோ இப்போது மென்ஸ் டேக்கு வந்துடுறேங்க. ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்காதீங்க, இப்போ எண்ட் பண்ணிவிடுவேன். மென்ஸ் டே வந்து November 19th தான். அதை வந்து ஏன் பெருசாக பேசுறது இல்லை எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் பொண்ணுங்க அந்த காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பசங்க எல்லாம் உங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. வேலைக்கு போகணும், அதெல்லாம் இருக்குதா, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் வீட்டில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்வீங்க. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்தால் ஏதாச்சும் யோசிப்பாங்க, சரி உனக்கு தோணுச்சுன்னா பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வரணுங்க. அதனால் பசங்களுக்கு அப்படி இல்லை. அதனால தான் பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்.
இது நான் காமனாக தான் சொல்கிறேங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான். பசங்க நவம்பர் 19th அவங்களோட மென்ஸ் டே. ஆனால் அதுக்காக தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாட்டேங்கிறாங்க நான் அப்படின்னு நினைக்கிறேன் பர்சனலாக. எனக்கு சரியா ரீசன் என்னன்னு சொல்ல தெரியல. இந்த மாதிரி ஆனால் யூடியூப்பில் அது ஆக்சுவலாக ஒரு நிறைய பசங்க பொண்ணுங்களுக்காக என்னென்னமோ டேலாம் வச்சுருக்கீங்க, ஆனால் பசங்களுக்காக ஒரு டே கூட இல்லைன்னு சில பேர் யூடியூப்லேயே சொன்னாங்க. நான் பார்த்தேன், இல்லைன்னு சொல்லவில்லை. நான் எப்படின்னா பசங்க ஃபீலிங்கையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், பொண்ணுங்க ஃபீலிங்கையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் அப்படி தான். அப்புறம் எனக்கு நார்மலாக பொண்ணுங்க பசங்களை ஈக்குவலாக பார்க்கணும், ஈக்குவலாக 2 பேரையும் ட்ரீட் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் இப்படிலாம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஆக்சுவலாக நான் எப்படின்னா என்னை விட வயசில் சின்னவங்களா இருந்தால் கூட அவங்க ரெஸ்பெக்டாக அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஆனாலும் அக்கான்லாம் கூப்பிடாதீங்க, பேர் சொல்லியே கூப்பிடுங்க, அப்படியே தான் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ ஓவரா அப்படின்ட்டு இல்லை, நான் சொல்ல வர்றது பேர் சொல்லியே கூப்பிடுங்க, அக்கான்லாம் கூப்பிட வேணாம், பரவாயில்ல, அப்படி தான் சொல்லுவேன். என்ன சொல்ல வரேன்னா பசங்க பொண்ணுங்க 2 பேரும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாவே போதும், அவ்வளோதான். அதுக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணு அந்த மாதிரி எதுவும் நினச்சேன், நான் ஜாலியாக பேசுகிற பொண்ணு தான். இன்னொன்று என்னென்னா நவம்பர் 19th மென்ஸ் டே. ஸோ அதனால் நான் எல்லா பசங்களுக்கும் இப்போவே அட்வான்ஸாக விஷ் பண்ணுறேன். விஷ் யூ எ வெரி ஹாப்பி மென்ஸ் டேங்க. நீங்கள் லைஃப்பில் என்னென்ன பேஷனு, உங்களுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும், எங்கே கிடைக்கணும் நினச்ச ட்ரீமாக இருந்திருப்பீங்க சில பேர், அதெல்லாம் நீங்கள் நினச்சபடியே கிடைக்கட்டும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதுதான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாம் பேசிட்டேன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதை மறுபடியும் சொல்கிறேங்க, யாரையும் டிஸ்கிரைப் பண்ணல இதில், ஓகேவா? சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன், அவ்வளோதான். இது யாருக்காச்சும் ஹர்ட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரொம்ப சாரிங்க, அதையும் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். என்னமோ உமன்ஸ் டே அன்னைக்கு ஏது சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. மென்ஸ் டேவும் இருக்குது, அவ்வளோதான். விஷ் யூ எ வெரி ஹாப்பி மென்ஸ் டே இன் அட்வான்ஸ். தேங்க்யூ.